10க்கு 10 உள்ள சின்ன ஒரு வீடு. எனக்குன்னு தனி அறை கிடையாது. தம்பி 2 பேர். எங்கள் வீட்டில் இந்த 10க்கு 10ல் ஒரு மூலையில் தான் கிச்சன். அங்கே தான் படுத்துக்கணும் நாங்கள். அப்பா வந்து ஒரு ரிக்ஷா தொழிலாளி, அம்மா ஒரு கூலி தொழிலாளி. ஒரு வீடாக போய் அந்த வேலை செஞ்சு அதில் சம்பாதிக்கிறவங்க. இப்படி கஷ்டமான சூழ்நிலையும் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு என்னால் படிக்க முடியும் அப்படின்னு ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு இந்த சூழ்நிலை என்னால் படித்து சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு செஞ்சுருக்காங்க. பாம்பேயில் ஒரு பொண்ணு ஆல் இண்டியாவில் சிஏயில் ஃபஸ்ட்டு வராங்க. பிரேமாங்கிற பொண்ணோட பேர் பிரேமா. அவங்களுடைய இன்டர்வியூ பார்க்கக்குள்ள அவ்வளோ இன்ஸ்பைரிங் ஸ்டோரி அது. ஏன்னா ஒரு சின்னோண்டு இடம், நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிருக்கு, அனைத்து வசதிகளும் இருந்து நம்ம வந்து ஏதோ ஒரு குத்தம், ஏதோ இது சரியில்லை அது சரியில்லைன்னு காரணத்தை கண்டுபிடிச்சிட்ருக்கோம். அப்போ சூழ்நிலையை குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நீ சூழ்நிலையை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உனக்கு சாதகமாக எப்படி படிக்கணும்னு நீ முடிவு பண்ணு.